ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால சதய நட்சத்திரத்துடைய அனுஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடம் பிறக்குது இல்லையா, அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நீங்க என்ன செய்யணும், கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஆடை அல்லது விசிறி தானங்கள் கொடுங்க. முக்கியமா ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஆடு மாடு கோழி அவங்களுக்கு எல்லாம் ஜலம் குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி வந்து தானமா கொடுக்கறது வந்து ஆடை விசிறி செருப்பு இதெல்லாம் தானமா கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது எப்பவுமே வராது. பண ரீதியா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் தான் வரும். அதே மாதிரி விபத்து கண்டங்கள் எதுவுமே ஆகாம இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் விசிறியாவது நீங்க அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க சிவனை வேண்டிக்கிட்டு சிவபெருமான வேண்டிட்டு உங்களால விசிறியாவது தானமா கொடுங்க. அது ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களையும் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குரு வந்து உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. இந்த குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வருடம் வந்து சனி பயிற்சி கிடையாது, ஆனா ராகு கேது பயிற்சி இருக்கு. குருவே 2 பயிற்சி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து உங்களோட ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு. அதே மாதிரி 10வது மாசம் அக்டோபர் மாசம் வந்து ஐப்பசி மாசம் வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்துல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேலங்கிற ஜனவரியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குரு வந்து அதிசாரமா மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு, வக்ரகதியா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அமைப்புகள். பொதுவாவே வந்து இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே சூப்பரான பலன்கள் அப்படிங்கிற காட்டிலும் சுமாரான பலன்கள் தான். சுமாரான பலன்கள்னா ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீரா இருக்காது. ஆனா கூடுதலான உழைப்பை நீங்க கட்டாயம் போட்டுக்கோங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாதிரி அஷ்டமத்துல ராகு வருது. இதனாலதான் நான் சொல்றேன், ஏன்னா கூடுதலான கவனங்கள் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு பெயர்ச்சியை 2ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பாரு. ராகுவும் அஷ்டமத்துல இருக்குது, அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேதுவும் அதுக்கப்புறம் குருவும் சேர்ந்த அமைப்பு. இந்த பலன்கள்லாம் என்னன்னா கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தாமதப்படுத்தும், அல்லது எதிர்பார்த்த ரிசல்ட் வராமையும் போகலாம். அதனால கூடுதலான கவனமோட செய்யணும். எந்த ஒரு விஷயமா, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தவிர்த்தரலாம். அதாவது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனத்தோட செலுத்தணும். இந்த வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியா போராட்டங்கள், வீட்டுல கஷ்ட காலங்கள், இது எல்லாமே எல்லா ராசிக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் கொண்டு வந்துட்டு வேலையிலயோ நீங்க பார்க்கக்கூடிய பிசினஸ்லயோ நீங்க காமிச்சீங்க அப்படின்னா இழப்புகள் இன்னும் கூடுதலா ஆயிடும். அதனால கவனமா செயல்பட்டா நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு வரக்கூடிய பிராப்தம் வரலைனாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய விஷயங்களை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். சரிங்களா? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில வந்து மந்தகதியை கொடுப்பாரானா கிடையவே கிடையாது. தொழில நல்ல அபிவிருத்தி தான் பண்ணுவாரு. அவருதான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கனால தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. அது நிறைய பேத்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக மாற்றம், அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்து சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. பிசினஸ் ரீதியா பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள். ஏன்னா அஷ்டமத்துல ராகு வராரு. அப்போ இந்த பார்ட்னர் ஸ்தானத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலான்னு பாப்பாரு. ஆனா கவலைப்பட வேண்டாம், குருவோடைய அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு. 7 குடைவர் அவருதான் 2ஆம் இடத்துல இருந்து இருக்கனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வேலையில இருப்பீங்க, ஆனா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க பணத்தை கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருக்கலாம். அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுதலா நீங்க ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிசினஸ் எப்படி போகுது, அதே மாதிரி அதுல என்ன இன்கம் வருது, என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாமே நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா அலட்சியமா இருந்துட்டீங்க, நண்பன் தானே
ஃப்ரெண்டு தானே, அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா கட்டாயம் ஏமாத்திருவாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து காசு பணம்ங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா என்ன செய்யணும், நீங்க டிக்ஷனரி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிபரலா இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேலை பார்ப்பீங்க, நல்ல புத்திசாலி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா புத்திசாலியா மட்டும் இருந்தா பத்தாது. எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கணும். லிபரலா இருக்கனால நெறைய விஷயங்கள இழக்கிற மாரி வந்துரும். அதனால கூடுதலான கவனம் தேவைங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலான கவனம் எல்லாத்துலயுமே. சரிங்களா? நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் 6 கூடையவர் உங்களுக்கு சனி கூட சேரும்போது கொஞ்சம் ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவை 6ஆம் அதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு மாறிட்டு தான் இருப்பாரு. அதனால பெரிய லெவல்ல உத்தியோகத்துல பிரச்சனைகள் எப்பவுமே உங்களுக்கு கிடையாது. உத்தியோக ஸ்தானத்த குரு பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். பிசினஸ் பண்றவங்க தான் கூடுதலான கவனம் தேவை. ஆனா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூனுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க எந்த விஷயமெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட இந்த கம்பெனில போய் நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ட்ரீம் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த இதுலயே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அலைச்சல்கள் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறதுனால ஒரு பிசினஸ் வந்து என்னன்னா பிரான்சைசிஸ் போடுறது இந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா அலையணும் நிறைய. வெளிநாடோ வெளி மாநிலங்களோ நீங்க என்ன செய்யணும், உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ அலையிற மாதிரி அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் தான் மாறுமே தவிர வேற எந்த ஒரு விஷயம் விரயங்கள் ஆகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கூடுதலா வந்து என்னன்னா நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி அதே அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கனால அதிகமா தூக்கம் வராம ஒர்க் ப்ரெஷர் ஆகி கொஞ்சம் அதிகமா ஹெல்த்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு ஹேபிட்டா நல்லா வளர்த்துக்கங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமையும். ஃபுட்டை வந்து சரியா சாப்பிட முடியாம அல்லது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீட்டு சாப்பாடு கிடைக்காம வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, சரியா தூக்கம் இல்லாம ஒர்க்குன்னு ஒர்க் ப்ரெஷர்ல போறது, இதனால என்னன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வருமுன் காப்போம். அதனால நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்வளோ ஒர்க்கா இருந்தாலும் சரிங்க, ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கங்க. நீங்க இந்த வயசுல ஓடுறீங்க. ஆனா உடலும் மனமும் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைதான். அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேது வந்து பயிற்சி ஆகுது இல்லையா, டிசம்பருக்கு மேல வந்து 2ஆம் இடத்துல கேது வருது, 8ஆம் இடத்துல ராகு வருது. அப்போ சர்ஜரி இது ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. குருவோடைய பார்வையும் இருக்கு. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பிசினஸும் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுனாலும் போகலாம். ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களும் கூடுதலா கவனம் தேவை. பொதுவாவே இந்த ராகு கேது அஷ்டமத்துல வரும்போது கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நீங்க தெரியாதவங்க கிட்ட பேசுறது அல்லது தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நம்பி உங்களுடைய வீட்ல வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய அவமானத்தையோ அல்லது அது பிளாக்மெயில் பண்றதோ அதனால தேவையில்லாத மன சங்கடங்களோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே நம்மளுடைய சூழ்நிலையை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல தவறுகள் இருக்கு. மேக்சிமம் சொல்லாதீங்க. அது எவ்வளோ டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி. இந்த மிதுன ராசி வந்து காற்று ராசியா இருக்கனால பெரிய ரகசியங்களை நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஓப்பன் அப்பாவே இருப்பீங்க. ஆனா எல்லா சூழ்நிலையும் ஓப்பனா இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரியும் அல்லது உங்கள மாதிரியும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நீங்க புகுந்து பார்க்க முடியாதனால பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்குது. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுனாலும் குடும்பத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட அல்லது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க.
பொதுவாவே இந்த நேரங்காலம் நல்லாளும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளோட தான் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கணும். இல்ல அப்படின்னா அதனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ அனுபவிக்கிற மாரி வந்துரும். பொதுவா படிக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது குருவோடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு இருக்குதுங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனி பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மந்த நிலை ஏற்படும். படிப்புல வந்து அதிகமான கவனம் செலுத்த முடியாம, ஒரு புக் எடுத்தா வேற சோசியல் மீடியா போறது. அதனால நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதே மாரி உயர்கல்வியில போறதுல நெறைய குழப்பங்கள், சனி இருக்கனால நெறைய குழப்பங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால உங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடியவங்க அல்லது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன நீங்க இது எடுக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்தா நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு கலந்தாலோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. பொதுவாவே படிப்புல வந்து நல்லா கவனம் செலுத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோடனே ஒரு வேலை கிடைக்கும். நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஜூன் 1ஆம் தேதி சூப்பரான வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுக்கு வந்து நீங்க என்ன இவ்வளவு நாளா என்ன விஷயங்கள் தேடிட்டு இருந்தீங்களோ அது கை மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பதவி ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல எழுதி அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல சர்வீஸ்க்கு போய் உட்காருவீங்க. நல்ல பதவி ஸ்தானம்ங்கிறது வந்து 4ஆம் இடமா இருக்கு. அதுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இந்த பேங்க்ல கிடைக்கிறது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய விஷயங்களை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அலட்சியமும் அல்லது வந்து சோம்பேறித்தனமும் பண்ணீங்கன்னா கைக்கு பக்கத்துல வந்துட்டு அது மிஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கனால நல்ல ஒரு இன்கம் வரும். அது மூலியமா வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது, தொழிலுக்காக வந்து ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கட்டாயம் நடந்துரும். ரொம்ப நாளா வந்து லேண்ட் வாங்கியிருப்பீங்க, ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும்ல, அதெல்லாம் இந்த வருடம் கிளியர் ஆயிரும். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும், மெயினா பணம் வேணும். அந்த பணத்தை வந்து குரு கொடுத்துருவாரு. ஏதாவது ஒரு இது வந்து உயில் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும். உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள், இது மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குரு 2ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்துல பாக்குறதுனால கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்ற மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம், தேக ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, அஷ்டமாதிபதியாகி பாக்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மேக்சிமம் வந்து நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைம் நீங்க டிராவல் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம இருக்கிறது இன்னும் ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், இது ஃபிளைட்ல போங்க. இந்த செல்ஃபா டிரைவ் ஓட்டிட்டு ரொம்ப லாங் டைம் நைட்டா போறீங்க, நைட் டைம்ல போறீங்க அப்படின்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகு இருக்காரு, 8ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பேடான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால கவனமாக இருந்து பழகிக்கங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது, தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு, தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே உங்களுடைய ஹெல்த் ரீதியா பாத்துக்கணும். அஷ்டமத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு வர்றதுனால கணவன் மனைவி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் என்னன்னா அனுசரிச்சு போய் பழகிக்கங்க. ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு அன்போடு இருக்க பழகிக்குங்க. இல்லைன்னா உறவுகளுக்கு விரிசல் வரும். அதே மாதிரி 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துடும். தேவையில்லாத சங்கடங்களும் குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிரும். ஒரு சின்ன விஷயத்த சாரின்னு கேட்டு முடிக்கிறத நீங்க பெரிய ஈகோ பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல சண்டை ஆயிரும். அது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். கவனமாக இருங்க. குடும்பஸ்தானத்துல கேது இருக்கனால உங்களை புரிஞ்சுக்காம குடும்பத்துல பேசுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அமைதியா போய்க்குங்க. ஒரு 3 மாச காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதனால குடும்பஸ்தானத்துல வந்து கேது இருக்கறனால அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமாக இருங்க. 7 கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காங்க. திடீர்னு திருமணம் மாறி, அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்கானா, குருபலம் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்கு. 7 கூடியவர் குடும்பஸ்தானத்துலதான் இருக்காரு. களத்திர ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துலதான் இருக்காரு. அப்போ
திருமண பிராப்தம் இருக்கானா இந்த வருடம் திருமண பிராப்தம் இருக்கு. நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ பார்ப்பீங்க. டக்குன்னு அது ஃபிக்ஸ் ஆகி டக்குன்னு மேரேஜ் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. குருவும் கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கனால, ரொம்ப வருஷமா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்கன்னா, இந்த வருஷம் போய் எடுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடுகள பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து பாசிட்டிவா வந்து ரீச் ஆகுறீங்களோ, நெகட்டிவா ரீச் ஆகுறீங்களோ தெரியாது. ஆனா ரீச் ஆவீங்க. அஷ்டமத்துல இருக்கனால மேக்ஸிமம் நெகட்டிவா ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? பாசிட்டிவோ, நெகட்டிவோ எல்லாத்தையும் ஒரே மாரி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நெறைய காசு பணத்த சம்பாரிச்சிட முடியும். மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றக்கூடியது, மியூசிக் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இந்த வருடம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியதும், ஒரு ஃப்ரேம் உங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதனால இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அரசாங்கத்துல அதாவது உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்தாலும் பணம் பல வகைகள் இருந்து வரும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஒர்க் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு. லஞ்ச லாவணிங்களை ஈடுபடாதீங்க நான் சொல்ல மாட்டேன். ஈடுபடும் போது பார்த்து பண்ணுங்க. அஷ்டமத்துல ராகு வரும்போது நிறைய காசு, பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்கங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த டெண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் சிக்க மாட்டீங்க. 2ஆம் இடத்துல கேது வருது. 2ஆம் இடத்துல கேது வரும்போது பொதுவா பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரகசியமா இருக்குன்னா அந்த ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வார்த்தைகளை விட்டு அதனால வந்து நீங்க போன்ல பேசலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இன்னொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களோட போனை ரெக்கார்ட் பண்ணலாம். அது வெளியில வரலாம். அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால பொதுவா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க. எவிடன்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அகேன்ஸ்டா அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மன உளைச்சல்கள் ஏற்படும். அஷ்டமத்துல ராகு இருக்கனால ராகு திசை நடக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ராகு திசை குரு திசை 2 பேர் எந்த திசை நடந்தாலும் சரிங்க, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு அஷ்டமத்திலையும் குரு வந்து அஷ்டம ஸ்தானத்தையும் பாக்குறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல கொண்டு போய் விடும். நல்ல வந்து ஒரு வெற்றி பாதை. அதே மாதிரி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. மன உளைச்சல்கள் இவ்வளவு நாளா இருந்த மன உளைச்சல்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சனி கர்மஸ்தானமா இருந்தாலும் சரி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வாரியமாவது உங்களுக்கு கிடைக்கும். கட்சி சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாவே மிதுன ராசியில இருக்கவங்க எல்லாம் ஈஸியா பேசுவீங்க. மக்கள் கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்லியா பழகுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த விஷயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும். எதிர்பார்ப்பு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தலைமை இடத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லி புரிய வைங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உறுதியாக உண்டு. பொதுவாவே மிதுன ராசிக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது. நல்ல காசு பணம் வருமானம்ங்கிறது இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. அது போக தொழிலையும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பொதுவாவே ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கனால இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தீங்களேனால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு
மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த வருஷம் பராபவ வருஷம் பிறக்கும் பொழுதே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டு போனாலும் 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். சனியோடு சேர்ந்திருக்கார். 9ஆம் அதிபதியோட 8, 9 அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அதனால் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து தீர்க்கமான சிந்தனையை கொடுப்பார். குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவானினுடைய மாற்றம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மே மாதத்துக்கு அப்புறம் அதாவது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சிகள்லையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல ராகு போய் மறைகிறார். மறைஞ்ச ராகுன்றது பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் மகரத்தில் போய் ராகு போய் உட்கார போகிறார். 8ஆம் இடத்துல மகர ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 8இல் ராகு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அபரிமிதமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ல் சனி இருக்கார் அப்படின்னாலே தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே ஒரு பெரிய ரிலீஃப். என்ன ரிலீஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு பேச்சின் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மே மாதம் 25, 26 தேதியிலிருந்து எல்லா விதமான வெற்றிகளும் பேச்சின் மூலியமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு வேலையில் மாறுதல் வரும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம், பேச்சிலேயே எல்லாரையும் மயக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏற்றம் எதில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த குரு மாறுவதற்குள்ள திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பேச்சில் அதாவது உறவு முறிசல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரும். இந்த ஆயில் அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கு திடீர் வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸு, அதை தவிர என்ஜினியரிங் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா, அதாவது அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர இந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் ரிலேட்டட் பீப்புளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை 6, 8, 11, 3 இடத்துலையும் விழறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 6, 8, 10, 3 இடத்துல விழறதும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனா உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்தே சேரும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இல்லை நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா?
இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா. சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா. இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா. கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும், டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா. ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னென்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா. இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சியும் நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா. நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா. அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க, சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே. இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? குரு உங்கள் வீட்டில் தாங்க இருக்கார், சூப்பர். ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு வந்து கடகத்துக்கு போனாலும் நீங்கள் 12ஆம் வீட்டாக மாறுவீங்க. அப்படின்னா நல்ல விஷயம் வந்துக்கினே இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருட பருப்பு வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லா சுபகாரியங்கள் நிறைய நடக்குங்க. சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கும்? முதல்ல கல்யாணம் மெயின். கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். மிதுனத்தில் நம்ம எப்பயுமே சொல்கிறது இதை, இவங்க வந்து கலைநயமிக்கவங்க, புதனுடைய வீடு. இவங்களுக்கு வந்து லவ் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் பேசி அழகாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா லவ் வீடும் நல்லாயிருக்கு, கல்யாண வீடும் நல்லாயிருக்கு, எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்குது. அதாவது வீட்டில் நீங்கள் எடுத்து சொல்லும் போது புரிஞ்சுப்பாங்க.
காலகட்டம் அதை சொல்லுவாங்க, இந்த பச்சி தெரிஞ்சவனா பகச்சுக்காதன்னுவாங்க. பஞ்சபக்ஷினா டீப்பாக போகும். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் பச்சி நல்லா வேலை செய்யுது. சரிங்களா? அதனால் வீட்டில் போய் பேசுங்க. இன்னும் இதெல்லாம் ரொம்ப டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் எடுங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் பேசி கல்யாணமாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூலாம் ரொம்ப கம்மியாகுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து எப்போவுமே என்னென்னா இந்த ஷோல்டர் பெயின் சொல்லிக்கினே இருப்பாங்க. அதான் வயசு ஆக ஆக மிதுனத்துக்கு ஷோல்டர் பெயின் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகுங்க. உங்களுக்கு இதெல்லாம் கம்மியாகும். நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் நான் இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் நிறைய சேர்க்க போகிறேங்க நம்மளுடைய இதில். ஏன்னா இது ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். மெடிக்கல் சரி பண்ணும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயம் சரியாகுது. ஓகேவா? ஷோல்டர் பெயின் அதிகமாக வந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வரீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் தான் ஷோல்டர் பெயின் வரும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். அதான் மிதுனம்லாம் கேட்டே வாங்குவீங்க. இப்போ கேட்கறதுக்கான சரியான நேரம். தாராளமாக நீங்கள் இப்போ கேட்கலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் பேசி சம்பாதிக்கிறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து லாயர்ஸ் இருப்பீங்க, வக்கீல்கள் இருப்பீங்க, அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் புரோக்கர் தொழிலில் இருப்பீங்க, கன்சல்ட்டிங்கில் இருப்பீங்க. மெயினாக யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்கள புரோக்கர்ஸ், ஒரு ஏஜென்சி மாதிரி இருப்பீங்களே, அவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா உலகம் முழுக்க நிறைய போராட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே இந்த தட்டுப்பாடு வரும். உணவு தட்டுப்பாடுன்றதை விட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தட்டுப்பாடு வரும். இந்த கப்பலில் போகும்போது கப்பலை நிறுத்து ஃப்ளைட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டு உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ எல்லாமே ஒரு இடத்துல முடங்கிடும். உங்கள் சரக்கு ஒரு மாதம் முடங்கிடுச்சுன்னா கஷ்டம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் வெளிநாட்டுக்கு வந்து இந்த யூரோப்புக்கு தக்காளி அனுப்புகிறவங்க, முடங்கிடுச்சு, கப்பலில் முடங்கிடுச்சு, தக்காளி தாங்காது, எவ்வளோ நாள் தாங்கும், முடிஞ்சு போச்சு, நஷ்டம். சரிங்களா? இது வந்து முக்கியமாக இந்த புரோக்கர்ஸாக இருக்கவங்களும் இன்னும் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா அவங்க தான் எடுத்து அதை நடத்துறது, அவங்களே நிறைய விஷயத்தில் பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி லக்னக்காரங்க இந்த தொழிலெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட். எதில் பணம் போடுறேன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கையில் நல்லா பணம் நடமாட்டம் இருக்கும், நிறைய நல்ல நியூஸ் வரும். அதனால் ஃபுல் குஷியில் இருப்பீங்க. குஷி ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா டக்குன்னு கண்ணை மறைச்சிடும். சரிங்களா? அதனால் கையில் காசுன்னு வீட்டுக்காரம்மா வந்து அங்கே நல்லா வாங்கி போட சொன்னாங்க, மச்சாங்காரன் ஒருத்தவங்க கார் வாங்கி தர சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு வரிசை. ஏன்னா இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தெரு என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மிதுனம் பார்த்து காசை சேர்க்குற வழியை பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் மட்டும் செய்யவும், டவுட் இருந்தால் கன்சல்ட்டிங் புக் பண்ணவும். சரிங்களா? பார்த்து வண்டியோ வீடோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏறி இறங்க போகுதுன்றதே யாருக்கும் புரியல அடுத்த ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. மற்றபடி நீங்கள் வந்து தூக்கம் இதெல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் தொழில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கவலையே இல்லை. ரொம்ப 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 நேரம் நல்லா இருக்குது. முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளை வீடு தேடுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணால் இருங்க, முயற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா முயற்சிகளில் சில குழப்பங்கள், சில டிலேஸ் வரும். சில பேருக்கு இப்படியே டயர்ட் ஆகும். சார் நான் எவ்வளோ தான் சார் ட்ரை பண்ணுறது, எவ்வளோ அது சொல்லுவாங்க, ஜான் ஏர்னா மோடம் சறுக்குது சார், எவ்வளோ தான் சார் ட்ரை பண்ணுறதுன்னுவாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் கடைசியிலனா ஒரு பெரிய மாறுதல் வரும். ராகு கேத்து பயிற்சி நடக்கும். அந்த டைம்லலாம் நல்ல மாறுதல் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காசை சேர்த்து வைங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லலாம் ராகு கேது பயிற்சி நடக்கும். கேது உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படின்னா என்ன, காசில் குழப்பம் வரும், காசு ட்ரை ஆகும். அதனால் இப்போவே நீங்கள் சேமித்து வச்சு எங்கெங்கே இதை பத்திரம் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? இதெல்லாம் மனசில் இது கிட்டத்தட்ட இது வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு போகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு எசன்ஸாக சொல்கிறேன். இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார், அவர் இந்த பார்வை பார்க்குறாருன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணல. அதெல்லாம் ஜோதிடர்களுக்கு யார் எந்த வீட்டுக்கு போனோம் என்ன பார்வைன்றது. உங்களுக்கு என்ன பண்ணால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். துளசி கொடுத்து பெருமாளை வழிபடுங்க. வில்வம் கொடுத்த நடராஜர் ரூபம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடராஜர் ரூபம் அம்பாலோட சேர்த்து வழிபடுங்க. கோவிலில் தூபம் போடுறதுக்கு பணம் வாங்கி கொடுங்க. எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் லவுட் ஸ்பீக்கருக்கோ நாதஸ்வரத்துக்கோ மிதுன ராசி லக்னக்காரங்க செலவு பண்ணுங்க. கோவிலுக்கு இந்த விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறேன்னு பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஜாம்னு முன்னேறும். அது இந்த தமிழ் வருடப்பிறப்பு சூப்பராக அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருடப்பரப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். அந்த ஒரு ஆண்டு 14 ஏப்ரல் 2026 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் அந்த 365 நாள் ஒரு ஆண்டு மிதுனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறத ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருந்து அந்த மாறுதலை இருந்து அந்தந்த ராசிக்கு எந்த தாக்குதலை கொடுக்குது, எது மாதிரி வாழ்க்கை பயணங்களை வேறுங்கிற மாற்றங்களை, திசை மாறக்கூடிய அமைப்புகள், எது மாதிரி மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ராசி அதிபதியாகிய புதனே ஓரளவுக்கு எல்லாமே நல்ல இடத்துலதான் இருக்கிறார். வருடம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மே 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் ஒரு மாதம் ராசி அதிபதியாகிய புதனே சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கார். ஸோ எப்போ சனி செவ்வாயோட ராசி அதிபதி சேர்ந்துட்டாரோ அப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை நிமித்தமா அதிகமான ஹார்ட் ஒர்க்கு அதுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதன் ராசி அதிபதி சனி செவ்வாயோடு விலகி நல்ல இடத்துக்கு 11ஆம் இடம், நட்பு வீடான சுக்கிரன் வீடம், அப்புறம் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி 2026 குரு பயிற்சி என்னதான் ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல வந்தாலும், பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்று 8ஆம் இடம், 6ஆம் இடம்,
10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வசதி, பண வரவு, சைடு இன்கம், தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை மாற்றம், நல்ல ஒரு பணவரவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பணவரவு, அது மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருதுங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு அது பயிற்சி என்ன கொடுக்குதுன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ள வந்தாலும் 2ஆம் இடத்துக்குள்ள வந்தாலும் குருவோட சேர்கிறார். ஸோ உச்ச குருவோட ராகுவும் கேதுவும் சேர்ந்து தசை அது மாதிரி அந்த 8ஆம் இடத்துல உச்ச குருவோட ராகு கேதுகள் சேருவது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல நல்ல வரக்கூடிய அமைப்புகள், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நல்ல லாபம், மறைமுகமான ஸ்டாக் மார்க்கெட், அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி பல விஷயத்துல நமக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக குறிப்பா சொல்லணும்னா இந்த டிசம்பர் 2026க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியும் அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு 2லயே இருக்கிறப்போ உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, உச்சகுருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது, சனி 10ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சனி குருவால் பார்க்கப்படும் பொழுது நல்லாவே தொழில் மேன்மை, வேலை மேன்மை, ப்ரமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரியாக ஆகிறது, நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவர் இந்த போஸ்ட்டுக்கே நம்ம போகிறது, திடீர்னு நல்ல ஒரு ஸ்டேட்டஸு மாறுறது, இது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குறிப்பாக போக போக ஜூன் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்களை, பணவரவு ஒரு மாற்றம், இடமாற்றம் ஒரு மாற்றம், நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு மாற்றம், படிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு, மேல் படிப்பு கிடைச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இடம் மாறி போகிறது, காலேஜஸ் அதர் ஸ்டேட் போய் படிக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஏன்னா ராகு கேதுகளே 8க்கு குருவின் பார்வை பெறும் பொழுது விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, விசா கிடைச்சி அந்த போய் படிச்சுட்டு வர்றது, அது மாதிரி பல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக. ஏன்னா ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதம், அதை குரு பார்க்குது, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அந்த ராகு கேதுகளும் ஒரு சுப கிரகமாகிய குருவோட சம்மதப்படும் பொழுது போக போக குருவும் கேதுவும் எந்த அளவுக்கு இணையராங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ராகு கேதுகள் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்புகளாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மிதுன ராசியாக இருக்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கடைசி 2, 3, 4 பாதமா, அல்லது திருவாதிரை நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க பார்த்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போய்கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கு, எது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய கட்டங்கள் எது மாதிரி திசையில திரும்புற மாதிரி இருக்கு, என்ன ட்ரெண்ட் காட்டுது, வேலை மாற்றங்கள் உண்டா இல்லையா, இப்ப இருக்கிற வேலையிலேயே பல்ல கடிச்சிட்டு இருக்கணுமா அல்லது மாறலாமா, எந்த நேரத்துல நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்துல நம்ம உயர்கல்வி நம்ம எதிர்பார்க்கிற உயர்கல்வி பண்ணலாம், எந்த நேரத்துல திருமண விஷயங்கள் வருது, திருமண தடைகள் எப்ப முடிய போகுது, குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எந்த நேரத்துல குழந்தை பேர் கிடைக்கும், எது மாதிரி நேரத்துல ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், எது நேரத்துல நம்ம திரும்பி வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வர முடியுமா, இடம், வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, கடன் எப்போ தீரும், உடல்நல கோளாறு எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஓரளவுக்கு சீரான உடல் அமைப்புக்குள்ள போவோம், அது மாதிரி நம்மளோட உறவுகள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், சாயங்கள் பூசாமல், பரிகாரங்கள் மாற விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி சொல்லுது, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்த காம்பினேஷன் இருக்கு, நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்துல ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருந்தா எது மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமா நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை
நம்மளோட லைவா பார்த்து எது மாதிரி அமைப்புல வந்து இருந்தா எது மாதிரி கர்மா கொடுக்குது, எந்த கிரகத்தின் தொழில் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது, எந்த வேலை நமக்கு நல்லா வரும், வேலையா தொழிலா அல்லது வெளிநாடு வாய்ப்புகளா, கவர்மெண்ட் ஜாபா அல்லது வந்து பிரைவேட் செக்டாரா, எது மாதிரி துறையில நம்ம படிக்கலாம், குழந்தைகள் எந்த மாதிரி துறையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கையில போகாமல் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தா எப்படி ஆகுங்கிறது நம்மளுடைய 18 வருஷத்துல இருந்த ஆராய்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஜாதகத்தை பார்த்து ஒரு அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிபிக்கா நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தீட்டி தேவையில்லாத வேலைகளை செய்யாமல் தேவையற்ற முயற்சிகள் தப்பான டைரக்ஷன்ல போகாமல் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகள் செய்தால் அந்தந்த பலன் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை செய்தோமானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து எளிதான வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மபலன் என்ன காமிக்குதோ அதுக்கு தகுந்த பொட்டன்ஷியல், அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.